ஈரோ விஷன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் திருவள்ளுவர் மாவட்டம் ஆரணியில் உள்ள சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் ஆலயம். இது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. இந்த கோவில் சிறுவாபுரிக்கும் பெரியபாளையத்துக்கும் இடையில் உள்ளது. ஆரணி என்கின்ற கிராமம். அவ்வழியே செல்லும்போது இக்கோபுரம் நம் கண்களுக்கு தெளிவாக தென்படும். மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் கட்டமைப்பு இந்த கோவிலுக்கு இருக்கும். இதை தூரத்திலிருந்து பார்க்கும்போதே உள்ளே செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வமும் மிகவும் அதிகமாக தெரியும். இந்த கோவிலுக்கென்று ஒரு புராண கதையும் உள்ளது. அக்கோவிலில் அருகில் நிறைய சம்பங்கி தோட்டம் இருந்திருக்கிறது. அந்த சம்பங்கி தோட்டத்தில் புதர்கள் போல அடர்ந்து இருந்ததால் ஒரு பசுமாடு மட்டும் அந்த புதருக்குள் போய் பாலை கறந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் அந்த புதருக்குள் சென்று பாலை மட்டும் அந்த பூமிக்குள் புதைத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும். இதை பார்த்த அந்த பசுவின் முதலாளி அதன் பின்புறம் சென்று என்னதான் செய்கிறது என்று பார்த்தால் அது பாலை பூமிக்கு கறந்து கொண்டே இருக்கிறது. உடனே அந்த முதலாளி ஒரு கோடாலியை கொண்டு வந்து அந்த பூமியை பிளக்கிறான். பிளக்கும்போது சிவனுடைய பூமியிலிருந்து சிவலிங்கம் வெளியே தெரிகிறது. அந்த கோடாலியின் அடிபட்டு காயம்பட்டு இரத்தம் வழிய சிவன் தெரிகிறார். நாம் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று நினைத்து அவன் தன் கைகளை வெட்டி கொள்கிறான். மனைவி சிவலிங்கத்தை பார்த்து, ஐயோ, என் கணவர் தெரியாமல் இதை செய்துவிட்டார், அவரை மன்னியுங்கள் என்று சிவனை பார்த்து பிச்சை எடுத்து அதை கேட்டதால் அவருக்கு மீண்டும் கை கொடுக்கப்பட்டது. இது புராண வரலாறு. சம்பங்கி தோட்டம் அதிகமாக இருந்ததால் அங்கே சம்பங்கி இவர் பிச்சை எடுத்து அவருக்கு கை வந்ததால் சம்பங்கி பிச்சை ஈஸ்வரர் என்று பெயர் வர காரணமாக இருந்தது. இந்த கோவிலுக்கு நாம் சென்று வர திருமண பாக்கியம் நடைபெறும், குழந்தை பாக்கியம் நடைபெறும். ஆக இக்கோயிலுக்கு சென்று நாம் இறைவனை வழிபட்டு வந்தால் நம் குடும்பம், நம் வீடு, மனைவி, மக்கள் அனைவரும் சுகமோக வாழ வழிவகுப்பார். ஓம் நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க.